பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் தேவன். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை, அது கடமை. அற்புதமானவர்களே, மக்கள் திலகம் மறைந்தும் மறையாமல் வாழ்கின்ற, இன்னமும் நமக்கு பின்னால் வாழப்போகிற அற்புதமான நம்ம புரட்சித் தலைவரை எண்ணிக்கொண்டு இந்த அற்புதமான ஒரு பதிவு இது. என்னென்னா, இப்போ நான் பேசினேன் பாருங்கள், பாடினேன் பாருங்கள், அந்த பாட்டினுடைய மொத்த உருவமே திரு எம்ஜிஆர். அவர் சொல்கிறாரு கடமைன்னு, அது எம்ஜிஆர் தான். அந்த மூன்றெழுத்து மந்திரம், அந்த மூன்றெழுத்து மாயாஜாலம் என்னென்ன பண்ணியிருக்குன்னு படிக்கிற போதே நிறைவாயிடுங்க. நான் அதை சொல்லும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அதாவது பாருங்கள், இதை ஏன் குறிப்பிட்றேன்னா, இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. ஏன்னா ஒரு பாரத்துங்கிற ஒரு ஒப்பில்லாத ஒரு தேசிய அரசு கொடுக்குற ஒரு பட்டத்தை கூட திருப்பி அனுப்பி தன்னுடைய இதய பாரத்தை சுத்தமாக தொடச்ச திரு எம்ஜிஆரை நம்ம என்ன சொல்கிறது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். இது ரிக்ஷாக்காரன் 1971 வந்த படம். அது பெரிய ஹிட் அந்த படம். அந்த படத்துக்காக தேசிய மத்திய அரசு என்ன பண்ணுது, ஒரு பாரத், அப்போ பாரத்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க, ஒரு சிறந்த நடிகர்னு சொல்லி. அந்த பட்டம் கொடுத்த உடனே திரு எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள், அந்த வெற்றி விழாவை கூட எப்படி கொண்டாடாரு தெரியுமா? கிட்டத்தட்ட 6000 ரிக்ஷாக்காரர்களுக்கு தன் சொந்த செலவில் மழைக்கோட்டு கொடுக்குறாரு. அதாவது மழையில் நடந்துக்கிட்டே ஓட்டுறாங்கன்றதுக்காக. அந்த சமயத்தில் 6000 பேர்களுக்கு 6000 ரிக்ஷா தொழிலாளர். அப்போல்லாம் சென்னையுடைய மாகாணத்து முழுசாக, சென்னையுடைய மொத்த மாநிலத்திலையும் சென்னையுடைய நகரத்துலேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிக்ஷாக்காரங்க அதிகமாக, அப்போ ரிக்ஷா தான் அதிகமானது. அப்போ அந்த 6000 ரிக்ஷாக்காரர்களுக்கும் சொந்த செலவில் மழைக்கோட்டு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, அந்த ரிக்ஷாக்காரர்களுக்கெல்லாம் கூட்டுறவு முறையில் சொந்தமாக ரிக்ஷா வாங்கி கொடுத்து அவங்களுக்கே சொந்தமாக்கி ஒரு அற்புதமான ஒரு சோஷலிசவாதி அப்படிங்கிற ஒரு சோஷலிசத்தை அவர் உருவாக்குறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை மிக்கவர் நம்முடைய தலைவர், தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அது ஏன் நான் குறிப்பிடுறேன்னா, பாருங்கள், அதை ஒட்டியே என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசாங்கம் ஒரு கலைக்குழுவை சிங்கப்பூர், மலேசியா, அது மாதிரி நிறைய நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது கோலாலம்பூர் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் போகிறாங்க. போகும்போது திரு எம்ஜிஆரோட போனவங்க திரு ஜெயலலிதா, முத்துராமன், நாகேஷ், திரு லட்சுமி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பி சுசிலாம்மா, இவங்கெல்லாம் போகிறாங்க கூட. அதில் சசி கபூர் கூட அந்த குழுவில் மொத்தமாக சேர்ந்து ஒரு குழு அனுப்புகிறாங்க. அந்த குழுவில் போகிறாங்க. இவங்க கோலாலம்பூர், மலேசியாவிலெல்லாம் திரு எம்ஜிஆர் கலைக்குழுவை அவங்க கலை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதெல்லாம் பற்றி அது இருக்கட்டும். ஆனால் அது ஏன் சொல்ல வரேன்னா, சிங்கப்பூரில் ஏடா கூடமாக ஒரு கேள்வி கேட்குறாரு ஒரு நிருபர் திரு எம்ஜிஆர் அவர்களை கேட்குறாங்க. அதாவது 1900 இது அந்த 71க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரிக்ஷாக்காரனுடைய வெற்றிக்கு அப்புறம் அவங்க போகிறாங்க. அப்போ ஒரு கேட்குறாரு, நீங்கள் நீங்கள் திமுக கட்சியில் இருக்கிறீங்க, இந்த கட்சியினுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தான் நீங்கள் கலைத்துறையில் இவ்வளோ பெரிய வெற்றி பெறுறீங்கன்னு சொல்கிறாங்களே, இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி ஏடா கூடமாக ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ திரு எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறாரு, நான் 1947 ராஜகுமாரியில் கதாநாயகனாக நடித்தேன். அப்போ அந்த 1947 ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் ஜெமினியினுடைய சந்திரலேகா. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அந்த வெற்றிக்கு அடுத்த வெற்றி என்னுடைய படம்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, அவ்வளோ பெரிய வெற்றி பெற்றது. அப்போ நான் கதாநாயகன். அப்போ 1947 திமுகவே தோன்றவில்லையே, அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டார் திருப்பி. பாருங்கள், அவர் எப்படி மறைமுகம் சொல்கிறார் பாருங்கள், வெளிப்படையாக சொல்லலை. என்னால் கழகத்துக்கு தான் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கே தவிர கழகத்தால் எனக்கு பெருசாக வந்துடலன்னு சொல்லலை அவர். ஆனால் அது எவ்வளோ மறைமுகமாக ரொம்ப ஒரு மரியாதையாக சொல்கிறாரு பாருங்கள். இந்த பதில் ரொம்ப அற்புதமான பதில். அதுக்கப்புறம் ரிக்ஷாக்காரன் இங்கே இட்டானோடனே இங்கே பாரத் கொடுக்குறாங்க. நல்லா கவனிங்க, அந்த பாரத் பட்டம் வந்த உடனே அப்போ இங்கே திரு கருணாநிதி அவர்கள் தான் முதல்வராக இருக்கிறாரு. அவர் ஒரு அற்புதமான ஒரு ஆனந்த விடலில் ஒரு பாராட்டு தெரிவிக்கிறார். என்னுடைய உடன்பிறப்பு அணையர் திரு எம்ஜிஆர் அவர்கள் இந்த பாரத் பட்டம் வாங்கிறதுக்கு எல்லா தகுதியும் உடையவர். அது மட்டும் இல்லை, சின்ன பிள்ளைகள் முதல் கொண்டு, சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பிராயம் முற்றியவர்கள் வரைக்கும் எல்லாரோட இதயத்தில் அவர் உருவமாக இருக்கிறவர்.
அது மட்டும் இல்லை, அவர் வந்து நடிப்பில் வந்து தென்றல் சுகத்தையும் அவர் ஈடுபடுகிற அந்த சண்டை காட்சிகளில் மின்வெட்டுகளுடைய உராய்வையும் கொடுக்குறவர். அவர் வந்து எல்லார் உள்ளங்களிலும் வீற்றிருக்கிறவர். அது மட்டும் இல்லை, ஒரு புரட்சி நடிகராக, மக்கள் திலகமாக, பொன்மன செம்மலாக, எல்லா வகையிலையுமே அவர் வந்து எல்லா தாயகத்தினுடைய எல்லா மக்கள்கிட்டையும் நீக்கமாக நிறைஞ்சிருக்கிறவர். அது மட்டும் இல்லை, கழக பொருளாளராக, எங்களுடைய கலை செல்வமாகன்னு சொல்லி அறிஞர் அண்ணா அவர்கள் தன் ஒரு கனி விழுந்தது, அது என் மடியில் வைத்துக்கொண்டேன்னு அவர் சொன்ன அந்த நினைவு வந்து எனக்கு இப்போ மகிழ்ச்சியை கொடுக்குறது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப பிரமாதமாக எழுதி இந்த சிறப்பு வந்து ஒரு பெரிய சிறப்பு. இதை வந்து தாயகத்தினுடைய எல்லாருக்குமே இந்த சிறப்பு சேருன்னு சொல்லி அந்த தேர்வுக்குழு, பாரத் தேர்வுக்குழுவுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறார். இப்படி எப்போ திரு எம்ஜிஆர் அவர்கள் உடன் இருக்கிறாரு, அப்போ இப்படி ஒரு ஆனந்த விடனில் ஒரு கருணாநிதி அவர்கள் எழுதுகிறார். அதே பாருங்கள், காலம் மாறுது. அக்டோபரில் வந்து விளக்கப்படுறாரு. 1972 தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. கட்சி ஆரம்பித்த உடனே நல்லா கவனிங்க, இவர் வந்து நெடுஞ்செழியன் முதல்ல சேரலை. 1971 எலெக்ஷனுக்கு பின்னால் எம்ஜிஆர் வந்து ஆதரித்தார். அதாவது 69 பேர் அண்ணா இறந்த உடனே அவர் வந்து சேர முடியல. அதுக்கப்புறம் சேர்ந்துடுறாரு. சேர்ந்த உடனே நாவலர் நெடுஞ்செழியன் வந்து இந்த இடத்துல 1972 கல்வி அமைச்சராக இருக்கிறார். அப்போ பாருங்கள், ஒரு காலம் மாறுது. குமுதத்தில் 8/2/1973 குமுதத்தில் நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு செய்கிறார். அதாவது மத்திய தேர்வுக்குழு வந்து பாரத்துடைய விருது வந்து வேற ஒரு நடிகர் கொடுக்கறதா இருந்தது. நம்ம முதல்வர் வந்து என்ன பண்ணார், இடையில புகுந்து அந்த தேர்வுக்குழு VK நாராயணன் பேரான் அவர் வந்து எம்ஜிஆருக்கு தான் கொடுக்குறன்றதுக்காக அப்போ வந்து கவிஞர் கண்ணாசனுடைய சகோதரர் தெரியும் உங்களுக்கு, AL சீனிவாசன். அந்த AL சீனிவாசன் மூலமாக அவர் என்ன பண்ணுறாரு, முயற்சி பண்ணி இது வந்து திரு எம்ஜிஆருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி போராடி அதுக்கு பல வழிகளில் முனைந்து அவர் வந்து முயற்சி பண்ணுறாரு. அதுக்கு VK நாராயணன் தேர்வுக்குழு தலைவர் ஒத்துக்கலை. உடனே அதுக்கு இன்னும் வேறு வகைகள்லாம் சொல்லி வேறு வகைகள்லாம் பண்ணி அவர் தான் கொடுக்குறோன்னு பல்வேறு வகைகளில் அவர் வந்து முயன்றார். யாருக்காக நம்ம முதல்வர் பண்ணார், எப்போ கட்சியிலேருந்து வெளியேற்ற பிறகு அப்படியே பாருங்கள், அதை அசிங்கப்படுத்துகிறாங்க அந்த பாரத் பட்டத்தை. யாருக்காக செஞ்சார் நம்ம முதல்வர், எம்ஜிஆருக்காக பண்ணார். அந்த வேற ஒரு நடிகருக்கு போகணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த நடிகர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பகிரங்கமாக குமுதத்தில் அறிக்கை விடுறாரு. ரொம்ப மோசமான அதாவது இதை நான் ஏன் குறிப்பிட்றேன்னா, திரு எம்ஜிஆர் புகழ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அவர் எவ்வளவு அவமானப்பட்டார், அவர் எவ்வளவு கேலிக்கு பொருளாக இந்த பரிகசிச்சாங்க ஆப்போசிட்டில். அதே மாதிரி அவர் எவ்வளவு மோசமான நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறாருன்றத நம்மெல்லாம் உணரணும். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் எப்படி எடுத்துக்கிட்டாருன்றதா தான் இந்த நான் பதிவே கொடுக்குறேன். அவர் பாருங்கள், அவர் சொன்ன உடனே அவர் எழுதின உடனே அடுத்த வாரம், அதாவது 8/2/1973 குமுதத்தில் வருது. 15/2/1973 ஒரு வாசகர் எழுதுகிறாரு. இதாவது ஒரு முதல்வரே ஒரு தேர்வுக்குழு தலைவரை வந்து இந்த மாதிரி மாற்றி நீங்கள் இந்த விருதை கொடுன்னு சொன்னால் அந்த முதல்வர் குற்றம் செஞ்சவர் இல்லையா? அது எப்படி நேர்மையாக ஒரு கல்வி அமைச்சர் சொல்கிறாரு, இது என்னங்க இது எவ்வளோ ஒரு கேவலமான தன்மைன்னு ஒரு வாசகர் எழுதுகிறாரு. உடனே நல்லா கவனிங்க, இதை திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒன்றுமே சொல்லலை, எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கலை. அவர் என்ன பண்ணுறாரு, 21/3/1973 அந்த அதாவது கிட்டத்தட்ட இவங்க 5ஆம் தேதி வந்து குமுதத்தில் வருது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் வச்சுங்க, ஒரு மாதம் 6 நாள் ஆகுது. அடுத்த மாதம் என்ன பண்ணுறாரு, மார்ச்சில் அவர் வந்து அப்போ ஐக்கிய குஜராத், அவர் தான் பின்னால் கூட பிரதம மந்திரியாக தான் தெரியும் உங்களுக்கு. ஐக்கிய குஜராத் அப்போ தான் தகவல் ஒலிபரப்புத்துறை மந்திரியாக இருக்கிறாரு. அப்புறம் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார். அதாவது திரு ஐக்கிய குஜராலுக்கு அந்த தேதியிட்ட கடிதம் எழுதிட்டு, நான் பாரத் பட்டம் விருது வாங்கினேன், நான் உங்கள்கிட்ட எழுதுறேன்னு சொல்லி எழுதி அறிவுப்படுத்திக்கிட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து குமுதத்தில் வந்து இங்கே எதிர்கட்சிகளுக்கும் இங்கே இருக்கிற ஆளுங்கட்சிகளுக்கு ஏற்பட்ட அந்த வாதத்தில் என்னுடைய இந்த விருது வந்து பரிகசிக்கப்படுகிறது. குமுத இதழில் இது மாதிரி வந்திருக்குது. அந்த குமுதம் இதழில் வந்ததுக்கு ஒரு வாசகருக்கு எழுதியிருக்கிறாரு. அப்படி எழுதியிருந்தால் அது எவ்வளவு வந்து ஒரு நேர்மையற்றது, அது வந்து எவ்வளோ மோசமானது. ஏன்னா இங்கே இருக்கிற அரசியல் அந்த முதலமைச்சராக இருக்கிறவர் ஒரு அரசியல் கூர்மை உடையவர். அவர் வரும்னா எதிர்பார்த்தேன், அவர் மறுப்பு தெரிவிக்க மாட்டார். ஆனால் தேர்வுக்குழு அவங்களாவது இதை வந்து இருக்கிற உண்மைத்தன்மையை சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், அவங்களும் உண்மைத்தன்மையை சொல்லலை.
எனவே நடுநிலைமையான அந்த தேர்வுக்குழுவினுடைய தன்மையை இங்கே வந்து ஒரு கேள்விக்குறியாக்கப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த விருதுக்கு என்னுடைய உழைப்பும் என்னுடைய அர்ப்பணிப்பும் நிச்சயமாக தகுதியானவன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, இதை இந்த இந்த விருது நான் உதாசீனப்படுத்தலை. ஆனால் தேர்வுக்குழு வந்து எதுவுமே பதில் தெரிவிக்காதது எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. எனவே இப்படி வந்து ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விருது வந்து இதை வந்து நான் இதை ஏற்றுக்கிறதுக்கு என் மனம் ஒப்புக்கலை. எனவே தயவு கூர்ந்து இதை திருப்பி அனுப்புகிறேன். இதை திருப்பி தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்து இதில் இருக்கிற ஒரு உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா தேர்வுக்குழு என்பது ஒரு இலக்கிய ஒரு நுண் அறிவு நுண்கலையை வந்து பண்ணுற ஒரு தேர்வுக்குழு. அது மேலே நான் இன்னும் நம்பிக்கை வச்சுருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு தேர்வுக்குழு தவறாக போயிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு தேர்வுக்குழு வந்து அதை வந்து மற்றவங்க தவறாக எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உண்டு. எனவே வருங்காலத்தில் இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களால் அந்த தேர்வுக்குழு வந்து தவறாக எண்ணக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் இதை எழுதி என்னுடைய விளக்கத்தை நான் உங்களால் சமர்ப்பிக்கிறேன். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் சொல்லி ஒரு அற்புதமான ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அவர் வந்து 21/3/1973 இதுதான் திரு எம்ஜிஆர் அவர்கள். பாருங்கள், தனக்கு வந்த ஒரு மிகப்பெரிய பட்டம் அது. அந்த பட்டத்தை கூட துச்சம். அதால் தான் நாடோடி மன்னன் ஒரு படம், அதில் லட்சுமணதாஸ் எழுதியிருப்பார், அது எம்ஜிஆர் அடிச்சிருப்பார். அவர் சொல்லுவார், பட்டத்திலே பதவி உயர்வதிலே இன்பம் கிட்டுவதே இல்லை என் தோழா. பட்டத்திலே பதவி உயர்வதிலே இன்பம் கிட்டுவதே இல்லை என் தோழா. உனையின்ற தாய் நாடு உயர்வதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா. பாருங்க, இந்த இடத்துல அந்த விருதுக்கு ஒரு மரியாதை வேணும், அந்த விருது கொடுக்குறவங்களுக்கு ஒரு மரியாதை வேணும், தப்பாக எண்ணக்கூடாது. அதே சமயத்தில் அந்த நிர்வாகத்தினுடைய பொறுப்புணர்ச்சியை அதை உள்வாங்கி திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன அற்புதம். அதான் தான் என்ன சொல்லுவேன் நான், இந்த நாணம் இந்த மானம் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க இங்கே நிற்கிற அரசு தலைவர்கள் எல்லாம். பாருங்கள், ஒரு மானத்தில் விற்பார் ஐயா, திருவள்ளுவர் ஐயா 97வது அதிகாரம் மானத்தில் சொல்லுவார், கடைசி குறளை சொல்லுவார். அதில் இழிவரின் வாழா மானம் உடையார் ஒளி தொழுகு ஏற்றும் உலகுன்றார். ஒரு இழிவு வந்தால் அது ஒரு மானமாக நம்ம கருதவே மாட்டேன்றோம். நம்ம இருக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் பாருங்களேன். இது பாருங்கள், ஒரு விருது கொடுக்குறாரு, அது சொல்ல வச்சிருக்கலாம், திருப்பி அனுப்புகிறாரு. அதுக்கு முன்னால் சொல்லு, மயிர் நீப்பின் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின்னுவாங்க. இது கவரிமான்னு சொல்லுவாங்க. சில பேர் கவரிமான்னு மான் மாதிரி அது ஒரு விலங்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கவரிமா அப்படின்னு சொல்லுவாங்க. மயிர் நீப்பின் ஒரு மயிர் பணம் கூட உயிர் வாழாது. அது மாதிரி உயிர் நீப்பர் மானம் வரின்னு அப்படின்றாரு. என்ன பாருங்க, நாம் இன்னைக்கு இருக்கிற இதெல்லாம் நான் ஏன் இந்த எம்ஜிஆர் திருப்பி நான் நிறைய பதிவு விட்டு இருக்கேன்னா, அந்த பண்புகள் எவ்வளோ முக்கியமானது. வசை ஒழிய வாழ்வரே வாழ்வார், இசை ஒழிய வாழ்வரே வாழாதவர்னு 240வது குறளை சொல்றார். வசை ஒழிய வாழ்வரே வாழ்வார். உங்களுக்கு வசை இல்லாமல் நீங்கள் வாழணும், அதான் வாழ்க்கை. ஒரு சின்ன ஒரு விருது, அதாவது இந்த இவ்வளோ பெரிய விருது வந்து இவ்வளோ பரிகசிக்கப்படும் போது கேவலமாக அதுக்கு ஒரு மான பிரச்சனையாக எடுத்துக்காம எவ்வளவு நுணுக்கமாக அதை படித்து பார்த்து, நான் சொல்கிறது கூட வந்து மேம்போக்காக சொல்லிட்டேன், அதை நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். அவ்வளவு அற்புதமாக அது எம்ஜிஆர் அந்த வாசகங்கள். அது எப்போவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், சத்திய சோதனை திரு மகாத்மா காந்தி எழுந்த மாதிரி அவருடைய வாழ்வியலில் நான் ஏன் பிறந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையானவனுக்கு தான் அந்த மாதிரி அந்த சொற்களே வரும். எவ்வளவோ அது மாதிரி அதில் அவர் குறிப்பிடலை. இது வந்து நான் பின்னால் பல இடத்துல படித்தது. இதெல்லாம் அப்போவே எனக்கு தெரியும். 72 73 வந்து கட்சி வரும்போது நான் என்ன சொன்னேன், சிறு வயதுலேருந்தே அந்த ஆர்வம் இருந்ததால், திரு எம்ஜிஆர் மேலே ஆர்வம் இருந்ததால் இதெல்லாம் அங்கங்கே கேட்டது. எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, மனிதன் நம்முடைய நமக்கு ஒரு இழிவு வரணுன்னா அந்த வாழ்க்கை தேவையில்லை, பழி வரும்னா அந்த வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. பட்டம் பதவி புகழ் இதெல்லாம் வெளியே இருக்கிறது. உள்முகமானது என்ன தெரியுமா? அன்பு, நன்றி, கருணை, உண்மை, சத்தியம். இதுதான். இதுக்கெல்லாமே மொத்த உருவமாக இருந்தவர் திரு எம்ஜிஆர் அவர். அவருடைய அந்த பொன்னான அந்த புகழையும் அவருடைய பொன்னான பண்புகளையும் அவர் போன அந்த பாதையையும் இன்னைக்கு பாருங்கள், நாவலர் நெடுஞ்செழியன் கல்வி அமைச்சராக இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு கரும்புள்ளியான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட நெடுஞ்செழியனையே தனது அமைச்சரவையில் 1980களில் நிதியமைச்சர் ஆக்கினவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம், எத்தனையோ விஷயங்கள் அவர் மறந்துட்டார். தன்னை வந்து இழிவுபடுத்துறவங்களெல்லாம் மறந்துட்டு அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை உதவி வாழ்க்கை கொடுத்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற அந்த அதிமுக இருக்கிற அந்த தலைமை நினைக்கணும். ஏன்னா நினைக்க மாட்டேன்றாங்க. அதாவது நமக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, அவர்கள் திரு எம்ஜிஆருடைய பண்பு நலன்களையே இந்த உலகத்துக்கு போதிச்சா போதுங்க, போர் வராது, சண்டை வராது, ஒரு சமத்துவம் அதிகமாக வரும், மனதுக்குள்ள கருணை வரும். அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சுன்ற ஒரு பரிதவிவில் தான் இந்த மாதிரி பதிவுகள் நான் விட்டுட்டு இருக்கிறேன். அதனால்
இந்த பதிவு இந்த பாரத்துங்கிற திரு எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த பாரத தேசம் மட்டும் இல்லை, இந்த உலகமே கொண்டாட வேண்டிய ஒரு மகாத்மா திரு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லி இந்த அற்புதமான பதிவை நிறைவு செய்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, இந்த தமிழ் தீக்கு நான் ஒரு அறம் சார்ந்த, ஒரு நெறி சார்ந்த, ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த விஷயங்களை தான் நான் இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிறுத்தி, திரு மகாத்மா காந்தி இவங்களை போன்றவர்களாம் முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு பரப்புன்றதுக்காக தான் இந்த தமிழ் தீ பாடுபட்டுருக்குது. அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க, அவங்க இறைவன்கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது, அது கேட்குறதுங்கிறது அது ஒரு அது சரியானது கிடையாது. ஆனாலும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன். சில சமயங்களில் இயலாமையால் நாம் இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன். உங்களுக்கு அன்பு இருந்து, உங்களுக்கு அந்த வசதி இருந்து, உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த எழுச்சி வருமானால் நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறோம்னு சொல்லி இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்.